ஹாய் ஃப்ரெண்ட், எப்படிமா இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ண போகிறேன்னா பாருங்கள். இது குடல் கறி, 2 குடல் எடுத்திருக்கேன் நான். இப்போ நல்லா அலசி நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை வேக வைக்கலாம். இதனுடைய கிளினிக் வீடியோவை நான் வீடியோவாக எடுத்திருக்கேம்மா, அதை நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவை போயிட்டு பாருங்கள். இப்போ இதை வேக வச்சுருவோம்மா. நல்லா அலசி எடுத்தாச்சு. மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை போட்டு 2 விசில் விட்டு எடுத்துப்போம்மா. இதை பாருங்கள், இது தண்ணி இவ்வளோ வச்சுருக்கேன் வேகிற பதத்துக்கு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு இதை மூடி போட்டு 2 நிமிஷம் விட்டு எடுத்து கிரேவி செய்ய ஆரம்பிச்சிருவோம்மா. இப்போ இது விசில் வரட்டும். இப்போ கிரேவிக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ 2 விசில் வந்துடுச்சுமா, இது ஆஃப் பண்ணி பாருங்கம்மா. இப்போ விசில் வந்துடுச்சு 2 விசில். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, இப்போ ஆயில் போட்டுப்போம்மா. இதை ஜூஸ் ஆயில் கொஞ்சம் நிறைய விட்டுப்போம். கொஞ்சம் நல்லெண்ணெய். அந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கெல்லாம் வந்து இது வர நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பாருங்கம்மா, இது பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இது அன்னாச்சி, கல்பாசி, ஏலக்காய் 2, கிராம்பு, இது மராட்டி மொட்டு, கொஞ்சம் சோம்பு, பட்டை, இதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ அது பொரிஞ்சிருச்சுமா. இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி, கருவேப்பிலை, மல்லி கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ பாருங்கம்மா, வெங்காயம் போட்டுப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு, அதெல்லாம் பச்சை பொங்கலாம் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இப்போது உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம்மா. எண்ணெய் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌனாக வரும்போது தக்காளி போட்டுக்குவோம், வதங்கட்டும். இப்போ பாருங்கம்மா, இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, கருவேப்பிலை, மல்லி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். பாருங்கம்மா, இது கொஞ்சம் புதினா எடுத்துருக்கேன். புதினா அலசி அதை கொஞ்சம் போட்டாக்கா அந்த குடல் கறிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ இதிலே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோமா. போட்டு நல்லா கலக்கி வதக்கிடுவோம். பாருங்கம்மா, தக்காளி, வெங்காயமெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கு இல்லைங்களா அந்த குடல் கறி, பாருங்கள். இப்போ இதை இதில் போட்டுப்போம். இது அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளதுமா இந்த குடல். நம்ம ஆட்டுக்கறி மட்டன் மட்டும்தான் எடுக்கிறோம். ஆனால் அந்த ஆட்டில் அவ்வளோ ஃபேர் பார்ட்ஸுங்களில் அவ்வளோ சத்து இருக்குது. இது நம்ம வயிற்றில் புண்ணு இருக்கிறதுக்கெல்லாம், அல்சருக்கெல்லாம் இது அவ்வளோ நல்லதுமா. இதை எடுத்து செஞ்சு சாப்பிடுங்க. அதே மண்ணீரல் கூட, மண்ணீரல், இந்த ஆட்டுக்குடல் இதிலெல்லாம் ரொம்ப சத்துங்க இருக்குது. மண்ணீரல் வந்து ரத்தம் இல்லாதவங்க அதை செஞ்சு சாப்பிடலாம். வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க புண்ணு ஆறணுன்னாக்கா இந்த குடல் கறி செஞ்சு சாப்பிடலாமா. அதனால் மறக்காமல் இது மாதத்தில் ஒரு 15 நாளைக்கு ஒரு கண்ணாச்சும் இதை எடுத்து சாப்பிடுங்க செஞ்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கோமா. இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். நான் எங்கள் வீட்டுக்கு அரைச்ச மிளகாத்தூள், அதனால் எங்களுக்கு காரம் திட்டமாக நான்